ஏங்க ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஒரு விசேஷம் இல்லாமல் கிடந்தோம். நல்லா பார்த்துக்கங்க. ஆடி பலகாரம் சுடுறதுக்கு 50 பேர் எங்களுக்கு ஆர்டர் நல்லா பலகாரத்தை சுட்டுக்கிட்டு புது பொண்ணுகளை பூரா குதி ஓட்டு சொந்தக்கார ஊரை அனுப்பிட்டு கிடக்காங்க. யார் யாருக்கு பலகாரம் தேவைப்படுது, தீபாவளிக்கு பலகாரம் தேவைப்படுது பூராது அட்ரஸ் அனுப்புங்க. 50 பேருக்கு கொரியர் பண்ணிவிடுறேம்மா. ஆமாம், என்னோடய சந்தாதாரர்களும் நீங்கள் எங்கள் சொந்தக்காரர்களில் தீபாவளி நெருங்கி வரையில் 50 பேர் அட்ரஸ் அனுப்பி விட்ருங்க. ஐயோ, இதில் அட்ரஸ் போட்டால் எல்லோரும் பார்த்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்களோ. பயம் இல்லாதவங்களாம் என்னை மாதிரி தைரியமானவங்களாம் அட்ரஸை போடுங்க. 50 பேத்துக்கு கொரியர் பண்ணிடுவீங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. அதிரசம் முறுக்க கொரியர் பண்ணி 1 மாதம் சென்று உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் திங்கலாம். அப்படி நீங்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் ஐடியா உங்களுக்கு போட்டுருங்க. உங்களுக்கு கொரியர் பண்ண முடியாது. என் சந்தாதாரர்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் சுட்டு தாரணி குண்டா அண்டாவாக திண்டு விட்டு மறுபடி என்ன உங்களுக்கு கொரியர் வேறு. கொரியரில் வரணுமோ, கொரியர்காரை கொண்டு வந்து இந்த ஏமா பார்சல் அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் வாங்கினா அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. வீட்டில் குண்டாவில் கொட்டி இந்தாங்க தேனை கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ. பார்த்தீங்களாங்க, உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோன்னு என் நாத்தனா எனக்கும் கொரியர் அனுப்புவான். ரொம்ப பேர் கொரியரில் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் செயினை வாங்கினா, கவரிங் செயினை வாங்கினா அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதே இது ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஒருத்தர் இன்னார் ஃபேமிலி இன்னாருன்னு வந்து ஆர்டர் பண்ணால் அதை போய் வாங்கி அப்படி போட்டுக்கிறதுல ஒரு கவருவான். எங்கேருந்தோ வந்துருக்கு, டெல்லியிலேருந்து வந்துருக்கு இந்த செயின்லேருந்து. இதெல்லாம் மனுஷனோட மோகம். என்ன நான் சொல்கிறது, தூரத்தில் எட்டத்தில் இருக்கிய உங்களுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி கேட்டால் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு தினமும் சுடுறப்பெல்லாம் எடுத்து கொறுக்குன்னு சுட நல்லா இருக்குன்னு தின்னு விட்டு மறுபடியும் கொரியர் பண்ண கொரியர் மூஞ்சில் குத்தணும். அப்படி கேட்குது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி திண்டு அப்படி அடிமை ஆகிட்டீங்க. அதனால தான் அப்படி கேட்குறிய தேய், புரியுதா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. சோறுலேருந்து தடை என்னத்தையும் ரசம்னு மொட்டை தண்ணியாக ஊற்றுறாங்க. அதையும் ரசம்னு ஆர்டர் பண்ணி திங்கிறாங்க. தடி எப்படித்தான் இப்படி ஆர்டர் பண்ணி திங்கிறாங்க. எனக்கெல்லாம் நேராக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்கணும். அப்படித்தான் பிடிக்கும். என்ன ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதே எனக்கு பிடிக்காதுங்க. நெசமாத்தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு சேலைகளை பிடிச்சி ஆர்டர் பண்ணால் என் நாத்தனாவர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுவேன். அதுதான். அதுக்குன்னு சுத்தமாக ஆர்டர் பண்ணுவேன். சோறுகளுக்கெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புங்க. அப்படி பேருக்கு அதிரசம் முறுக்கு அனுப்பி போடுவோம்.